ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு சூப் ரெசிபி. வாழைத்தண்டு சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அட்லீஸ்ட் 2 வீக்ஸ் ஒன்ஸ் நம்ம இந்த மாதிரி சூப் எடுத்துக்கிட்டோன்னா நல்லது. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வாழைத்தண்டை கட் பண்ணோம். நம்ம கடையில் வாங்கும்போது எப்போவுமே வாழைத்தண்டில் எக்ஸ்ட்ராவாக வெளியே ஒரு லேயரோடு தான் அவங்க கொடுப்பாங்க. ஸோ அந்த ஒரு லேயரை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இந்த உள்ளே இருக்க பார்ட் மட்டும்தான் நம்ம குக் பண்ணலாம். அது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் பார்த்தாலே. அண்ட் அதை ஈஸியாக கட் பண்ணாலே வந்துடும். சும்மா அப்படி நீங்கள் டச் பண்ணிங்கனாலே அது ஓப்பன் பண்ணுற மாதிரி வந்துடும். அது சும்மா கருப்பாகக்கூடாதுங்கிறதுக்காக அந்த அவுட்டர் லேயரோடு கொடுப்பாங்க. ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க பல்ப் மட்டும் நம்ம குக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் அதை எடுத்துட்டேன். அப்புறம் இதை கட் பண்ணிக்கலாம். வாழைத்தண்டில் நார் வரும். ஸோ கட் பண்ணும்போதே நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி கத்தியில் கட் பண்ணிங்கனாலே அந்த நார் வரும். அதை விரலில் சுற்றுனீங்கன்னா அது அப்படியே அழகாக ரிமூவ் ஆகி வந்துடும். ஸோ ஒரு பீஸ் கட் பண்ணும்போதும் இந்த மாதிரி நார் வரும். அதை க்ளீனாக எடுத்துருங்க. வாழைத்தண்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த கிட்னியில் கால் பிளாடரில் இருக்க ஸ்டோன்ஸ் எல்லாம் வாழைத்தண்டு ஜூஸ் குடித்தா போய்டும்னு சொல்கிறாங்க. இந்த சூப் மாதிரியும் வச்சு நம்ம சாப்பிட்லாம். பாருங்கள், அப்படி கட் பண்ணும்போதே எவ்வளோ அழகாக நார் வருது. அதை அப்படியே விரலில் சுற்றுனீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்துடும். அதை அப்படியே ரிமூவ் பண்ணிவிடுங்க. வாழைத்தண்டு வயிற்றில் இருக்க புண்ணு கூட ஆற்றுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் காலையில் வெறும் வயிற்றில் இந்த வாழைத்தண்டை தண்ணி கூட சேர்த்து மிக்சியில் அடிச்சுட்டு அதில் கொஞ்சமாக மோர் உப்பு கலந்து நம்ம குடித்தோன்னா ரொம்ப நல்லது. இந்த வாழைத்தண்டு கலர் மாறும் நம்ம கட் பண்ணும்போது. ஸோ அதுக்கு லைட்டாக சால்ட் போட்டு தண்ணியில் இதை கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ரைஸ் வாஷ் பண்ண வாட்டர் இருந்ததுன்னா, அரிசி கழுவின தண்ணி இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். கலர் மாறாமல் இருக்கும். ஸோ அதனால் நான் ஃபைன் சாப் பண்ணிக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி சூப்புக்கு நான் அரைக்க போகிறதில்ல, அப்படியே தான் வைக்க போகிறேன். அதனால் குட்டி குட்டி பீசஸாக இருந்தால் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நான் ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன். இப்போ சூப்புக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம். இதில் ஒரு சின்ன பீஸ் ஜிஞ்சர் நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 பல்லு பூண்டு சாப் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு 2 டீஸ்பூன் மிளகு, ரெண்டையும் நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை நான் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணால் தான் நமக்கு ஷாப்ஸில் வாங்குகிற அந்த சூப் மாதிரி கன்சிஸ்டன்சி வரும். இவ்வளோ தான். இப்போ நம்ம இதை வச்சு எப்படி அந்த சூப் செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அது மேலே ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் ஒரே ஒரு டீஸ்பூன் ஆயில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஆயிலில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நல்லா ஃபைன் சாப் பண்ணிக்கோங்க, இல்லை நீங்கள் பேஸ்ட் பண்ணி கூட போட்டுக்கலாம். அது கொஞ்சம் ஃப்ரை ஆன உடனே நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க வாழைத்தண்டை தண்ணியிலேருந்து எடுத்து நம்ம போட்டுடலாம். வாழைத்தண்டில் ஃபைபர் ரொம்ப நிறையா இருக்குங்க. அதனால் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே நல்லது. இது சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க எல்லாம் கூட எடுத்துக்கலாம். ரொம்பவே நல்லது. இதில் நிறைய பொட்டாசியம், விட்டமின் B6 எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ இந்த வாழைத்தண்டு நல்லா வதங்கும்போது ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இதில் நம்ம அந்த சீரகம் அண்ட் மிளகுத்தூளை ஆட் பண்ணிடலாம். அப்புறம் இந்த சூப்புக்கு தேவையான சால்ட் கொஞ்சமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கூட நம்ம சால்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2லேருந்து 3 டம்ளர் தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா குக் ஆகணும். ஹீமோக்ளோபின் ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப நல்லது வாழைத்தண்டு. ஒரு தட்டு போட்டு மூடி நான் வேக வச்சிடுறேன். ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே இது நல்லா குக் ஆகிடும். ஒரு சின்ன பீஸ் எடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நல்லா வெந்திருக்கான்னு. நல்லா வெந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் ஸ்டெப்பாக அந்த கார்ன்ஃப்ளவர் இதில் ஆட் பண்ணிடலாம். கார்ன்ஃப்ளவர் நம்ம முதலே கரைச்சி வச்சதுனால உங்களுக்கு அந்த பவுடர் அடியிலையும் மேலே தண்ணி மாதிரி இருக்கும். அதனால் நல்லா கலக்கிட்டு அப்புறமா சூப்பில் ஆட் பண்ணுங்கள். அல்சருக்கெல்லாம் கூட ரொம்ப நல்லதுங்க வாழைத்தண்டு சூப். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணும்போதே அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா கட்டி கட்டி ஆகிடும். அவ்வளோதான். இப்போ அந்த கார்ன்ஃப்ளவர் நல்லா குக் ஆனோடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூப் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு மாறிடும். உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நிறைய சூப் பண்ணுறீங்கன்னா இன்னொரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா அந்த சூப் கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு சால்ட் அண்ட் பெப்பர் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
கோல்ட் டைம்லலாம் இது குடிக்கிறீங்கன்னா பெப்பர் இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணி குடிக்கலாம், நல்லாயிருக்கும். நான் சொன்னேன் இல்லைங்களா, ரா ஜூஸாக கூட இதை குடிக்கலாம் அப்படின்ட்டு. அது வந்து கொஞ்சம் கோல்ட் அண்ட் ஹெட்டேக் வர சான்சஸ் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் குளிர்ச்சியானது வாழைத்தண்டு. இந்த மாதிரி பெப்பர் போட்டு நம்ம சூப் வச்சா அந்த ப்ராப்ளம் இருக்காது, ரொம்பவே நல்லது. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இதில் நான் சர்விங்க்கு வந்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் காரா பூந்தி யூஸ் பண்ணுறேன். யூஸ்வலாக கடையில் கொடுக்குற மாதிரி கார்ன்ஃப்ளேக்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஏதாவது ஒன்று கிறிஸ்பியாக போட்டுக்கிட்டிங்கன்னா சூப் குடிக்கும்போது அது க்ரன்ச்சியாக நடுவில் வரும்போது நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை பார்க்குறேன். பாய்.